தம்பிங்களா, ஒரு 3 டே ட்ரையல் இருக்கு, வேணா வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. 3 நாள் ட்ரையல் இருக்கு. சரி தம்பிங்களா, இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில என்ன கண்ணா உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கூட வீட்டில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி இந்த லீடு ஜென்ரேட் பண்றது கேட்வே ஸ்கில். கேட்வே ஸ்கில்னா என்ட்ரி, அதுதான். ஸோ கஸ்டமர் கிரியேட் பண்றது, வாக்கின் கொண்டு வர்றது. இதுக்கு அடுத்தது மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் என்னன்னா ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்கும், இந்தாங்கம்மா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க அல்லது உங்களுக்கு தேவையானு பாருங்க. ஃபாலோ பண்றது. மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மைண்டு சும்மா இருக்காது, ஏதோ ஒன்று அவங்கள இயக்கிக்கிட்டே இருக்கும். ஓன் ஐடியாஸ், ஓன் ரெசிபிஸ். முருங்கைக்காய் சாம்பார் வைனாக்கா கத்திரிக்காய் போடுறது, இந்த மாதிரி. ஸோ இந்த 2 விஷயம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான பார்ட். என்னன்னா லீடு ஜென்ரேட் பண்றது நம்ம தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும். கஸ்டமர் கிரியேட் பண்றது. ஏன்னா இது மார்க்கெட்டிங் பேரே வந்து பர்சன் பை பர்சன் மார்க்கெட்டிங். ஸோ நான் தான் வந்து ஒரு கஸ்டமரை இன்வைட் பண்ணணும், ஒன் இன்வைட் பண்ணணும். அது சோசியல் மீடியா மூலியமாவோ டைரக்டா ஒன் ஃபேஸ் டு ஃபேஸோ நான் தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பர்சன் பை பர்சன் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஸோ நிறைய பீப்புள் வந்து இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் என்ன நினைச்சுக்குவாங்க, இதெல்லாம் ஸ்கேமு, இதெல்லாம் ஆள் பிடிக்கிற பிஸ்னஸ்ஸு. அப்படிலாம் இல்லை. 100 கண்ட்ரிகளுக்கு மேலே அங்கீகாரம் பண்ண ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் மெத்தட். இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இன்வென்ஷன் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. தேங்க்யூ. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து இன்வென்ஷன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்ல மெத்தட் தான். ஆனால் இதில் எல்லாரும் ஜெயிக்க முடியுமானா, எந்த துறை, டாக்டருக்கு படிக்கிறவங்க, ஐஏஎஸ்க்கு படிக்கிறவங்க, படிக்கிறதுலையும் சரி. அதுக்கப்புறம் பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், மளிகை கடை, டெய்லர் கடை, ஹோட்டல் கடை, பேக்கரி கடை, அந்த மாதிரி கடை போடுறதுலையும் சரி. கார்பரேட்ஸ், பெரிய பெரிய கார்பரேட்டும் சரி. எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு குறு வியாபாரிகள் எல்லாத்துலேயுமே லா ஆஃப் ஆவரேஜ் நிறைய ஃபெயிலியர் இருக்கும், கொஞ்சம் சக்ஸஸ் இருக்கும். எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த கேட்வே ஸ்கில் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், நம்ம ட்ரை பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு நினச்சா ப்ராக்டிஸ் பண்ணலாம்.